இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனு இப்போ நீங்க பாக்குறாப்லயே நானும் ஒரு செகண்ட் பார்த்து இந்த படத்தையே தப்பா நினைச்சிட்டேன். ஸ்டார்டிங் சீனை பாருங்களேன். 2 பேர் ஓடுவாங்க, பின்னாடியே 4 பேர் துரத்துவாங்க, ரவுண்டு கட்டுவாங்க, கேங் லீடர் வருவாரு, துப்பாக்கி எடுப்பாரு, உடனே இவன் எதுவும் செய்ய வேண்டான்னு கையெடுத்து கும்பிடுவான், அவனை சுட்டு கொன்னுடுவாங்க. அடுத்த நொடி பார்த்தா இந்த பொண்ணு பாம்பா மாதிரி கொன்னவங்க எல்லாத்தையும் பழிவாங்குது. இதை எடுக்குற அந்த விதத்தெல்லாம் பார்க்கும்போது என்னடா தப்பான படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு நமக்கு தோணுச்சு. அப்புறம் தான் பார்த்தா படத்துல இந்த மாதிரி டிவியில ஒரு சீரியல் ஓடுது. நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு பாம்பு சீரிஸ் போச்சே, நாகினியா நந்தினியா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி அங்க ஹிந்தில ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அத மாமியாரும் மருமகளும் உட்காந்து சரக்கடிச்சுக்கிட்டு சீரியலை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேரன் நம்ம ஹீரோயினோட பையன், அவன் என்ன எப்பமா ஸ்கூலுக்கு அனுப்புவ அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். கையில இருக்கிற போனும் உடஞ்ச போனா. இந்த உடஞ்ச போனை வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் தான் நானும் வீட்டுல இருந்து ஸ்டடி ஃப்ரம் ஹோம்னு படிச்சுக்கிட்டே இருக்கிறது, ஒரு நல்ல போனை வாங்கி கொடு அப்படின்னு சத்தம் போடுறான். சத்தம் போட்டு பேசாதரா, வெளியில கேட்டுற போதுங்குது இந்த அம்மா. என்னடான்னு பார்த்தா வெளியில பூட்ட போட்டுட்டு உள்ள இந்த குடும்பமே பதுங்கி இருக்குது. வெளியில நிறைய பேரு மொதுன்னு வர்ற அந்த சவுண்டை கேட்டுட்டு இவங்க பதறி போய் எல்லாத்தையும் அமத்திட்டு கதவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வட்டிக்கு கொடுத்தவர் வராரு. அந்த ஊர்ல ஒரு பெரிய தாதா 20 லட்ச ரூபா வட்டி கொடுத்திருக்காரு போல. வட்டி குட்டி போட்டு இப்ப 30 லட்ச ரூபா வந்து நிக்குது. அசலும் வரல, இது வரைக்கும் 1 ரூபா வட்டி வந்தது இல்லையா. கோவத்துல வந்து நிக்கிறார். அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் இவர் ஒரு 700 ரூபா ஏதோ கடன் கொடுத்தாரா, அந்த காசை திரும்ப வரலன்னு சொல்லி டெய்லி வந்து கதவை தட்டி 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 போராடி ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க வீட்டு கதவுல உச்சா போயிட்டு வந்துட்டாராம். அவ்வளவு கோவம் இருக்குதான். ஆனா இப்போ வரைக்கும் அவங்க வீடு வந்து சேரலங்கிறார். 700 ஓஃபாவுக்கே நீ இவ்வளவு யோசிக்கிற, உச்சா அடிக்கிறேன்னா 20 லட்சம் கொடுத்துருக்கிறேன், அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாப்ல. எதுக்கும் கொஞ்சம் ஜன்னல்ல எட்டி பாருங்கடா, போன தடவை பொருள் எல்லாம் விழுந்து கிடந்தது, அதெல்லாம் அப்படியே இருக்கா இல்ல எடுத்து வச்சிருக்காங்களான்னு பாருங்கடா அப்படின்னு கேட்க இவங்களும் போய் எட்டி பாக்குறாங்க. பார்த்தா பொருள் எல்லாம் அங்கங்க விழுந்து கிடக்குறாப்ல தாங்க இருக்குது. சரி அவங்க இல்ல போல, யாராவது இவங்க வந்தாங்கன்னா வீடு திறந்துருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு அந்த ரவுடி கேங்கு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு, வட்டி கேங்கு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. அவங்க போன பிறகு கெக்கப்பக்கன்னு மாமியாரு மருமக புள்ளன்னு எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். அப்புறம் தான் இந்த படத்தோட பேரே போடுறாங்க, ஏக் சதுர் நார் அப்படின்னா ரொம்ப அறிவு கூர்மையான பொண்ணுன்னு அர்த்தமா. படத்தோட பேரே இப்படி வச்சிருக்காங்களே, ஸ்டோரியில அந்த பொண்ணுக்கு அந்த லெவலுக்கு அவ்வளவு அறிவு இருக்கிறாப்ல, அவ்வளவு திறமையா ஏதாவது கதையில ட்விஸ்ட் இருக்க போதா காட்ட போறாங்களா, நமக்கு ஆர்வமா இருக்குது. அப்புறம் நம்ம படத்தோட வில்லனோட என்ட்ரி. இதோ இவர் தான் படத்தோட வில்லன். ஒரு பினான்ஸ் கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறார், பினான்சியல் அட்வைசரா இருக்கிறார். கூட ஒருத்தி போய்கிட்டு இருக்குதுல, அது பிஏ. வில்லனுக்கு பொண்டாட்டி கால் பண்ணுவா. பேசிட்டு இருக்கும் போதே வில்லனோட அம்மா கால் பண்ணுது. லைனை ஹோல்ட போட்டுட்டு இந்த பக்கத்துல அம்மாட்ட பேசும்போது என்ன ஹோல்ட போட்டுட்டு உங்க அம்மாட்ட பேசுறியான்னு இவளுக்கு கோவம், என்ன ஹோல்ட போட்டுட்டு நீ உன் பொண்டாட்டிட்ட பேசுறியான்னு அந்த அம்மாவுக்கு கோவம். வீட்டுல மாமியார் மருமக சண்டை சமாளிக்க முடியாம நம்ம பைய திணறிக்கிட்டு இருக்கிறான். அதையெல்லாம் பார்த்து அந்த பிஏ வருத்தப்பட்டு இருக்குது. இதுல இவங்க 2 பேருக்கும் அஃபேர் வேற போல தெரியுதுங்க. கம்பெனில இவளுக்கு ஒரு ஷேர் கொடுக்கறேன்னு சொல்லியிருப்பான் போல. அந்த ஷேர் எப்ப கொடுப்பேன்னு அந்த அம்மா கேட்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு பின்னாடி வந்த ஒரு ஆட்டோ இடிச்சிருச்சு. ஆட்டோ கூட இவன் சண்டைக்கு போவானா இல்ல ஒரு அமைச்சர் கூட மீட்டிங் இருக்கு மீட்டிங் போவானா, நீ மீட்டிங் போ, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு பிஏ தான் அவசரமா இங்க இருந்து அனுப்பி வைக்குது. அவன் பொருட்களை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அதே சமயம் இந்த பக்கம் குப்பத்து ஏரியால இருந்து நம்ம ஹீரோயின் வேலைக்கு போற வழியில இந்த கேட்டரிங் சர்வீஸ் பண்ணக்கூடிய சில பொண்ணுங்களை பாக்குறா. ஏன் நீ பார்ட் டைம் ஜாப் கேட்டல, ஒரு பெரிய வீடுகள் நிறைய வீடுகளுக்கு இந்த கல்யாண விஷயங்கள்லாம் நடக்கும், அந்த கல்யாண பார்ட்டில எல்லாம் திடுதுப்புன ஆட்கள் நிறைய பேர் வேணும்னு சொல்லிட்டு வேலைக்கு எடுப்பாங்க, அப்போ உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன், கண்டிப்பா வந்துடணும் என்ன அப்படின்னு அந்த 2 பொண்ணுங்க சொல்லிட்டு போதுங்க. லேட் ஆயிட்டு இருக்குது போல. அமைச்சர்கிட்ட இருந்து காலை என்ன லேட் ஆகிட்டு இருக்குதுன்னு, வண்டி பிரச்சனை ஆகி போச்சு, மெட்ரோ ட்ரெயின் ஏறி வந்துகிட்டு இருக்கிறேன், சீக்கிரம் வந்துடுறேங்கிறான். இல்ல வந்து சேருங்கிறாரு அமைச்சர். இங்க பாருங்க, அதே மெட்ரோ ஸ்டேஷன்ல ஒரு கிளர்க்கா நம்ம ஹீரோயின் வேலை பார்க்கறா போல. பாத்ரூம் பக்கம் போயிட்டு வந்ததும் கோட்டு ஷூட் எல்லாம் போட்டு ஆளே மாறிட்டா கவனிக்கலாம். மெட்ரோலுக்கு வந்தாச்சு. மெட்ரோ ஸ்டேஷன்ல பயபுள்ள தெரியாதனமா மொபைலை விட்டுட்டு போயிட்டான். மொபைல் விழுந்துருச்சு. விழுந்த மொபைல பரதாப்பட்ட ஒரு பொண்ணு அலாக்கா தூக்கிக்கிட்டு ஓடுதுங்க. இத சிசிடிவில பாத்துறாங்க 2 பேர். நம்ம ஹீரோயினும் இத சும்மா விடக்கூடாது, இப்பயே விரட்டி போய் அவளை பிடிச்சு அவகிட்ட இருந்து அந்த போனை புடுங்குறேன்னு விரட்டி ஓடியாந்துட்டு இருக்கிறா. பரதா பொம்பளை படு வேகமா போய்கிட்டு இருக்குது. பின்னாடி அதை விட வேகமா இவ விரட்டிக்கிட்டு இருக்கா. சந்து சந்தா ஓடுறது, இவளும் விடாம விரட்டுறதுன்னு ஜேன்னு போய்கிட்டு இருக்கும். அதே சமயம் அங்க அமைச்சரோட ஆபீஸ்க்கு வந்து அமைச்சரோட சேர் அப்படியே பாசமா தடவி கொடுத்துட்டு இருக்க. என்னப்பா அப்படி தடவுற, வேணா உட்கார்றியா அப்படின்னு கேட்கிறாரு அமைச்சர். இல்ல தலைவர, சும்மா போர் அடிக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான் அவன். இவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, அடுத்து ஏதோ ஒரு பெரிய ஃபண்டிங் வரப்போதான், விவசாயிகளுக்கு நல்லது பண்றோம், அது இதுன்னு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை ரெடி பண்ணணும், அந்த திட்டத்துக்காக 20,000 கோடி 30,000 கோடின்னு பணத்தை ஒதுக்கணும், அப்புறம் அந்த பணத்தையே நலத்திட்டனுக்காக பயன்படுத்தணும்னு சொல்லி நமக்கு ஒதுக்கிக்கணும். இதுதான் இவங்களோட திட்டம். இதுக்கு நலத்திட்டம்னு பேர் வேற. அதை லீகலா பண்றதுக்கு என்ன வழியோ அதையெல்லாம் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி பினான்சியல் அட்வைசரை வச்சிருக்காங்க போல. இதெல்லாம் இந்த தடவை கரெக்டா பண்ணி கொடுத்தான்னா அடுத்து நடத்த இருக்கிற கட்சியோட உள்கட்டமைப்பு தேர்தல்ல இவனுக்கு பொருளாளர் வேலை, செக்ரட்டரி வேலை கொடுக்கலாமே இருக்காங்களா. கட்சியோட செக்ரட்டரி ஒர்க். நம்ம ஆளு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. அது சம்பந்தமான டீடைல்ட உனக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் அப்படின்னு சொல்ல சரின்னு நம்மளும் சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்படி வெளியில வந்த பிறகுதான் என்னடா போன காணமே அப்படின்னு தெரிய வருதுங்க. மெட்ரோ
பக்கம் போனை விட்டுட்டோமோன்னு தேடி ஓடி வந்துட்டு இருக்கிறார். அதே சமயம் இவ பாருங்க நெத்தில அடி வாங்கி வந்து நிக்கிறா. எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடியும் அவங்கிட்ட இருந்து அந்த போனை என்னால எடுக்க முடியல, அவ்வளவு வேகமா ஓடுறா, எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்ல, இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் நீ எடுக்க வேண்டாம், நீ எதுக்கு பின்னாடி வெட்டிக்கிட்டு போன அப்படின்னு கூட வேலை பார்க்குற பொண்ணுங்க ஐயோ பாவம்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம போய் ஓடியாந்து இந்த மாதிரி போன் மிஸ் ஆச்சு அப்படின்னு எடுத்து சொல்ல, பரதா போட்ட ஒரு பொண்ணு தூக்கிட்டு போயிட்டா அப்படிங்கிற கதையை இவங்க எடுத்து சொல்றாங்க. இதுக்கு மேல வேணும்னா நீங்க போலீஸ்ல தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ன்றாங்க. போன் போயிடுச்சுன்னு இவன் ஒரு மாதிரி டென்ஷன்ல இருக்கிறான். ஆபீஸ்க்கு வந்ததும் முத வேலையா அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டரோட நம்பரை வாங்கி கொடுன்னு நம்பரை வாங்கி கால் பண்ணி பேசுறாங்க. லோக்கல் இன்ஸ்பெக்டர் அவர் தான். அவருக்கு ஒரு கண்ணு ஒரு மாதிரியா இருக்கிறத கவனிக்கலாம். ஒரு காலத்துல சாதாரண போலீஸா இருந்தவர், பிசியா இருந்தவர், இப்போ இன்ஸ்பெக்டர் ரேஞ்சுக்கு வளர்ந்து நிக்கிறார். அவர்கிட்ட இந்த மாதிரி என் போனை காணோம், போனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். உடனே அதற்கான வேலையை பாக்குறேங்கிறாரு இன்ஸ்பெக்டர். நம்ம பிஏஓ அமைச்சர் ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு, ஏதோ ஒரு லிஸ்ட் அனுப்புறேன்னு சொன்னாங்களாமே, அதெல்லாம் இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு அனுப்புறதா சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்ல, ஓகே ஓகே நான் அதை வந்துறேன்ட்டு கிளம்புறான். எங்க எவ்வளவு வேகமா கிளம்புறான்னா, இவனோட போன்ல டிராக்கிங் ஆப்ஷன் இருக்கும். சோ போன் இப்ப எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. அதே சமயம் டியூட்டியை முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் எங்கேயோ போய் உட்கார பாருங்க, ஒரு கோயில்ல தப்பக்குளத்துக்கு பக்கத்துல சைடுல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கானே, அவனும் இவனும் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா பரதா போட்ட பொம்பளையா நடிச்சிட்டு இருந்தது இவன் தான். சும்மா நடிச்சிட்டு இருந்திருக்கான். ஓட ஓட என்னடா இவ்வளவு இலக்கி விட்டுட்டேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் பாட்டில் எடுத்து தான் நெத்தியில தானே அடிச்சுக்கிட்டு அடிபட்டாப்ல சீனை போட்டுருக்கா. பையன் போன் உடஞ்சிருக்குது, ஒரு நல்ல போனை கொடுன்னு கேட்டான்ல, அதுக்கு தான் இந்த மாதிரி திட்டம் போட்டுருக்காளோ என்னவோ. போனை வாங்கி நோண்டி பார்த்துட்டு இருக்கா. பாஸ்வேர்டு தெரியாம உள்ள போறது கஷ்டம் தான், சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு இருக்கா. அதே சமயம் லொகேஷன் இந்த தப்பக்குளத்துல காட்டுது. தப்பக்குளத்தோட 4 மூலையில எவ்வளவு பேர் போன் வச்சிருப்பாங்க, யாருக்கிட்ட இந்த போன் இருக்குன்னு எப்படி இவனால கண்டுபிடிக்க முடியும்? அவன் அங்க தேடும் போது இவங்க கிளம்பிட்டாங்க. இவங்க உட்கார்ந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ஆட்கள் எப்பயோ கிளம்பி மார்க்கெட் பக்கம் போய் ஒரு செல்போன் கடையில இந்த லாக் எல்லாம் எடுத்து கொடு, சிம் கார்டு எல்லாம் தூக்கி வீசியேறி, லொகேஷன் டிராக்கிங் ஆப்ஷன், இந்த லொகேஷன் மேப் இது எல்லாத்தையும் கட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறான். எல்லா வேலையும் அவன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கேத்தாப்ல காசை வாங்கிக்கிறான். அதே மார்க்கெட் பக்கம் அவர் போனை காணாம தேடிக்கிட்டு இருக்க, சத்தமே இல்லாம இவ எஸ்கேப். யாரு கண்ணையும் பற்றக்கூடாதுன்னு இவ பரதா போட்டு அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். மளிகை கடையில மளிகை ஜாமான், சிக்கன் அது இதுன்னு நிறைய வாங்கிட்டு எல்லாம் போய்கிட்டு இருக்கா. நீ சிக்கனே சாப்பிட மாட்டே, எதுக்குமா சிக்கன் எடுக்கிறேன்னு ஒருத்தர் கேட்டா, எல்லாம் லஞ்சமாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. என்னடான்னா பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பெரியவர் இருக்கிறார்ல, 700 ரூபா கொடுத்தவர், காசு கிடைக்கலன்னா கதவுல போய் உச்சாடிப்பேன்னு சொன்னார்ல, அவருக்கு பிடிக்குமா அடிக்கடி சமைச்சு கொடுத்து, அவர் வீட்டு பக்கம் தான் இவ மொட்டை மாடி வழியா ஏறி கூரையில இருந்து இவ வீட்டுக்கு இறங்குறது ஏறுறது, மெயின் டோரை திறக்கிறதே இல்ல போல, அதுக்காக லஞ்சம் போல. சரி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா, தான் பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். கேக்கெல்லாம் வெட்டி கட் பண்ணி கிஃப்டா அந்த போனையும் ஒப்படைக்கிறா. போனை வாங்கி அந்த பையன் நோண்டிக்கிட்டே அப்படியே மொட்டை மாடி வரைக்கும் போயிடுறான். இங்க இவங்க 2 பேரு பழசெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. ஒரு காலத்துல சொந்த வீடு, சொந்த மாடி வீடு, நம்ம ஹீரோயினோட புருஷன் உயிரோட இருக்கும்போது வாழ்க்கை எப்படி எல்லாம் இருந்துச்சு, அவன் செத்த பிறகு எல்லாம் மாறி போயிடுச்சுன்னு 2 பேரும் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பையன் ஒரு போன் எடுத்துட்டு போனான்ல, அந்த போன்ல ஊனி ஏதோ சத்தம் கேக்குது. என்னடா தப்பு தப்பா சத்தம் கேக்குதுன்னு இந்த அம்மா ஓடி போய் அவங்க கிட்ட இருந்து போனை பிடிங்கிறாங்க. பையனை கீழே போக சொல்லிட்டு அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா, மாமியார் மருமகளும் நம்ம வில்லனும் அந்த பிஏவும் கொஞ்சம் ஜாலியா இருக்கிறாங்க போல. அந்த வீடியோவை பார்த்து என்ன நடக்குது இங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வாட்ஸ்அப்ல நிறைய டிரான்சாக்ஷன் டீடைல்லாம் இருக்குது. அமைச்சருக்கும் இவர்களுக்கு நடுவுல பேசின விஷயங்கள் எல்லாம் சாட்ல யாராருக்கு எவ்வளவு பணம் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. அப்புறம் அமைச்சர் ஏதோ ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன்னார்ல, அந்த லிஸ்ட் கூட வந்திருக்குது போலங்க. எல்லாத்தையும் எடுத்து அப்படியே நோட்டீஸ் போர்ட்ல எழுதுறாப்ல அழகா எழுதி ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம பிரச்சனை எல்லாம் தீர போகுது அப்படின்னு யோசிக்கிறா. என்னடி பண்ண போற, அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எல்லாம் நமக்கு அனுப்ப போறியா அப்படின்னு கேக்குறாங்க மாமியார். என்ன விளையாடுறியா, ஒவ்வொரு பேங்க்குக்கும் பாஸ்வேர்டு, பேங்கோட ஆப்புக்கு பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கும், பாஸ்வேர்டு தெரியாம அந்த மாதிரி ஆப்புகளெல்லாம் போய் பணத்தை அனுப்ப முடியாது, பதிலுக்கு மிரட்ட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் பைத்தியங்க மாதிரி சிரிச்சிட்டு இருக்குது பாருங்க. அப்புறம் இந்த ஊர்ல படகு திருவிழான்னு இருக்கும் போல, எல்லா பேரும் படகு ஓட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இவ ஐடி ப்ரூஃபே கொடுக்காம பழைய சிம் கார்டு ஒரு 5-6 சிம் கார்டை வாங்கிட்டு வந்திருக்கா. அதுல ஒரு சிம் கார்டை போட்டு ஆத்துக்கு மத்தியில இருந்து கால் பண்ணி பேசுறா. யாருக்கு, நம்ம வில்லங்கிட்ட. அதே சமயம் வில்லனும் வில்லனோட பொண்டாட்டியும் அவங்களுக்கு இன்னும் குழந்தை இல்ல போல, அது சம்பந்தமா காமேஸ்வரி செக்ஷனான்னு ஒரு டாக்டர் அம்மா கிட்ட கவுன்சிலிங் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் இவ போனை போட்டு, வீடியோல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, பிஏவை ஐஸ்கிரீம் சாப்பிடாப்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறியே, இதெல்லாம் அடுக்குமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. இவன் டாக்டர் முன்னாடி உட்காந்து பேச முடியாம ஆள விடுங்க சாமின்னு வெளியில ஓடியாந்து, என்னையே மிரட்டுறியா, எவ்வளவு பணம் வேணும், தூக்கி போடுறேன் அப்படிங்கிறாப்ல. 1 லட்சமா 2 லட்சமான்னு கேக்குறாங்க. ஆனா இவ 2 கோடி வேணுங்கிறா. ஆளு மிரண்டு போயிட்டான். பேசிட்டு சிம் கார்டை தூக்கி வீசி எறிஞ்சிட்டா. இவகிட்ட தான் ஏகப்பட்ட சிம் கார்டு இருக்குதே. அப்புறம் பிஏவோட கார்ல போய்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு படிப்படியா சொன்னேன், அந்த வீடியோ எடுக்காதன்னு. சரி எடுத்து தொலைஞ்ச. இப்போ எனக்கு கல்யாணம் ஆக போகுது, இப்போ கூடிய சீக்கிரம் நிச்சயதார்த்தம், அப்புறம் 2 மாசத்துல கல்யாணமா, தயவு செய்து அந்த வீடியோவை டெலிட் பண்ண சொன்னேன், டெலிட் பண்ணியான்னு கேட்க, பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா போய் சொல்றான், ஏன்னா போனே அவங்கிட்ட இல்ல. அப்புறம் எப்படி பண்றது? இப்போ எங்க போறாங்கன்னா அமைச்சரை பாக்குறது தான் போறாங்க. அந்த அமைச்சருக்கு பிஏ மேல கண்ணு
சீன் போல கட்டி பிடிக்கிறதும் வரவேற்கிறதும் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கிறார். வந்தவங்க கிட்ட எப்பா வாட்ஸ்அப்ல லிஸ்ட் அனுப்பிச்சனே பாத்தையா எல்லாம் ஓகே தானே கேட்க பார்த்தேன் ஓகே அப்படின்னு போய் சொல்றான். ஏன்னா அதை பார்க்கல போன் மிஸ்ஸிங்னு சொன்னா இவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பொருளாளர் வேலை கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறான். அமைச்சருக்கே தெரியாம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி போனை வாங்கணும்னு நினைக்கிறான். அப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு போனை போட்டு அந்த போனை கண்டுபிடிக்கிற மேட்டர் என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறார். கூடிய விரைவில் கண்டுபிடிக்கிறேன் சொல்றேன் அப்படின்னு இருக்கிறார். அந்த பரதா போட்டு தெரிஞ்சது ஆக்சுவலா ஒரு பொம்பளை இல்ல ஆம்பளை. ஆள் பேரை கண்டுபிடிச்சிட்டோம், ஆள் அப்ஸ்காண்டு தேடிட்டு இருக்கிறோங்கிறாப்ல. தயவுசெய்து கண்டுபிடிச்சு சொல்லி தொலையா. 2 கோடி ரூபா கேட்டு யாரோ ஒருத்தி மிரட்டான்னு சொல்லும்போது 2 கோடி ரூபாவா அப்படின்னு விளையாண்டுட்டு இருந்தவன் விளையாட்டை நிப்பாட்டி போட்டு போன்ல ரொம்ப ஆர்வமா பேசிட்டு இருக்கான். அப்புறம் அவரை நேர்ல கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். என்ன பேசிட்டு போறாங்கன்னா 2 கோடி கேட்டு மிரட்டிட்டு இருக்காங்களா, அதுல 10% 20 லட்சம் எனக்கான இந்த வேலைக்காக கொடுத்துடணும் அப்படின்னு லஞ்சம் கேட்கிறாரு இன்ஸ்பெக்டர். சரின்னு நம்ம போய் ஒத்துக்கிறான். பின்னாடியே இவளும் நடந்து வந்துட்டு இருக்கா பாருங்க. போலீஸோட இப்ப அவங்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து சிசிடிவில இருக்கிற அந்த லேடி அந்த ஃபுட்டேஜை பாக்குறாங்க. பின்னாடி விரட்டிட்டு போனது இவதானு கூட வேலை பாக்குறவங்க சொல்லிருப்பாங்க போல. அவகிட்ட விசாரிச்சா அவன் யாரு எங்கன்னு கேட்டா தெரியாதுங்கிறா. அது ஆம்பளைங்கிறதே இவளுக்கு தெரியாதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு இன்ஸ்பெக்டர். ஒரு நாள் போதுமா, ஈவினிங்குள்ள நான் கண்டுபிடிச்சு அந்த பையில கொண்டு வந்து நிப்பாட்டுறேங்கிறார். அதே சமயம் அந்த பக்கம் அந்த பிஏவுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல இந்த சப்ளை பண்ற ஒர்க்ல மாமியார் மருமகன்னு 2 பேர் இருக்கிறத கவனிக்கலாம். பார்ட் டைம் ஜாப் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, கிடைச்சிருக்குது போல. இங்க தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மாஸ்க் போட்டுட்டு தான் அங்க எல்லாருமே சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க போல. அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அங்க பிஏவுக்கும் பிஏவோட ஹஸ்பண்டுக்கும் வில்லனோட பொண்டாட்டியும் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஒன்னா குரூப் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்போ தான் பையன் கிட்ட ஏதோ ஒரு வேலை கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க ஹீரோயின். ஒரு டிஷ்யூ பேப்பரை கொடுத்து இதை கொண்டு போய் கொடுத்துருங்கிறாங்க. அந்த பையன் போய் அந்த டிஷ்யூ பேப்பரை கொடுக்குறான். கொடுத்துட்டு அந்த ரெட் ஜாக்கெட் போட்டிருக்காருல அந்த வில்ல அங்கிள் தான் இதை கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறான். சரி காதல் கடிதமா இருக்கும்னு ரொம்ப ஆர்வமா பார்த்தா இமெயிலை செக் பண்ணுன்னு அதுல எழுதி இருக்குது. அவளோட இமெயில போய் செக் பண்ணி பார்த்தா வில்லனோட அக்கவுண்ட்ல இருந்து அந்த வீடியோவை அட்டாச் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்கா போல. அதை பார்த்ததும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன் அப்படி இந்த மாதிரி பண்றான்? நிச்சயதார்த்தன்னைக்கு ஸ்டேஜ்ல நிக்கும் போது இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கானே, டெலீட் பண்ணிட்டேன்னு சொன்னானேன்னு இவளுக்கு பயங்கர கோவம். இந்த பக்கம் ஆல்மோஸ்ட் திருடனை நெருங்கிட்டதாவும் டெஃபினட்டா அவன் உண்மையை கக்கிடுவான்னு இன்ஸ்பெக்டர் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறார். சட்டுப்பட்டுன்னு முடிச்சு தொலைங்கன்னு வில்லன் கத்துறான். உள்ள பார்த்தா வில்லனோட ஒய்ஃப் குழந்தை பத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல. அந்த பக்கம் இவ பரதா போட்டுட்டு பக்கத்து வீட்டு வழியா உள்ள போறத வரத ஒருத்தன் கவனிச்சிடறான். வட்டிக்கு விரவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டான். வட்டிக்கு விரவர் வந்துட்டாரு. வழக்கம் போல அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சிக்கனை வாங்கி சாப்பிட்டு அவ இங்க இல்ல, நான் தான் டோர்ல உச்சா போறேன்னு அதே கதையை சொல்ல கழுத்துல கத்திய வைக்கிறார். என்ன ஏமாத்திரல வச்சுக்காதுன்னு கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஹீரோயினுக்கு மாலையை போட்டு ஹீரோயின் செத்து போயிட்டதா மாமியாரும் பையனும் ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு இருக்காங்க. ஆனா வட்டிக்கு விடுறவர் இதை நம்புறதுக்கு தயாராக இல்ல. மாமியாருக்கு அடி விழுகுது. எங்கடா அவ தேடுங்கடான்னு எல்லா பக்கமும் சலடை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. மொட்டை மாடியில இருக்கிறவங்க ஆத்துக்கு அந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினை பாத்தீங்களான்னு விசாரிக்க கீழே தான் அங்க இருக்கிறா, ஒளிஞ்சிட்டு இருக்கா. மேல இருந்து பார்த்தா தெரியாது. அவ கையெடுத்து கும்பிடுறா, மாட்டி விட்டுறாதீங்கன்னு. தெரியாதுன்னு அந்த லேடிஸ்ங்க சொல்லிடுதுங்க. அவ கையில தான் அந்த போன் இருக்கிறதை நீங்க கவனிக்கலாம். நம்ம வில்லனோட போன். உள்ள மாமியாருக்கு அடி விழுகுது. அவ இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஒழுங்கா நீ வரல உன் புள்ளைய கொன்னுடுவோன்னு சொல்லிட்டு 1 2 3ன்னு துப்பாக்கி கொடுத்து என்ன சொல்லிட்டார். 1 2 3ன்னு சொல்லும்போது துப்பாக்கி சுடுற அந்த சத்தம் கேக்குதுங்க. அதை கேட்டது எங்க சுட்டுப்பிட்டாங்களோன்னு இந்த பக்கம் அம்மா கதறி கதறி அழுகுது. ஆனா சத்தம் வெளியில கேட்காத ரேஞ்சுக்கு வாயப்பத்துக்கிட்டு அழுகுது. சுட்டவன புலின்னு அரவுறாரு வட்டிக்கு விடுறவர். ஏண்டா சும்மா மிரட்ட சொன்னா சுர்ரியா அப்படின்னு சத்தம் போடுறாரு. நல்ல வேலை பையன் மேல படல. வட்டிக்கு விடுறவருக்கும் இந்த வயசுல ஒரு பையன் இருக்கிறானா. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த தடவை உங்களை சும்மா விட்டுட்டு போறேன், சொல்லி வை உன் மருமக கிட்ட, அசலும் வட்டியும் வந்தாகணும்னு சத்தம் போட்டு போறார். அவங்க எல்லாம் போன பிறகு ஓடி அந்த புள்ளைய கொஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. இங்க அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக குப்பத்துல இருக்கிற பல பேரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து போலீஸ் அடிச்சு கிடிச்சு விசாரிச்சுட்டு இருக்குது. கூடவே நம்ம வில்லனும் இருக்கிறான். அதையும் பார்த்து பெருசா பயப்படாம கெத்தா பேசிட்டு இருக்கிறா. இவ ஒரு ட்ரெய்லர் அனுப்புறேன், ஆல்ரெடி சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டேன், அந்த ட்ரெய்லரை பார்த்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்றா. இவருக்கு டென்ஷன் ஆகுது. என்ன ட்ரெய்லர் அப்படின்னு. இந்த பக்கம் இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ நோட்டிபிகேஷன் வருது. பார்த்தா இவரோட சோசியல் மீடியால பைபிள்ல பெட்ரூம்ல உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கான். அதை ட்ரெய்லரா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது பயங்கர ட்ரெண்டிங் ஆகி இப்ப ஊரே அதை பத்தி தான் பேசுது. அமைச்சர் கூட போன் பண்ணி என்னடா இந்த மாதிரி எல்லாமாடா நீ சோசியல் மீடியால போடுவேன்னு கேட்க என் முண்டாட்டி தெரியாம போட்டுட்டா அப்படிங்கிறாப்ல. அடச்சை உனக்கு என்ன தேவையில்லாத இந்த சேட்டை எல்லாம் நடக்குது, பார்த்து பத்திரமா ஒழுங்கா நடந்துக்கோ, அடுத்த தடவை நான் ஹெல்ப்புக்கு வரமாட்டேன்ட்டாரு அமைச்சர். அதுக்குள்ள இங்க அந்த திருடனை புடிச்சிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடின்னு அடிச்சு வெளுன்னு வெளுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க போல. யார் இது ஒன்னு பண்ண சொன்னதுன்ட்டு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் மெட்ரோ ஸ்டேஷன்ல வேலை பார்த்த நம்ம ஹீரோயின் தான் அந்த ஒரிஜினல் திருடி, எல்லாம் கூட்டுங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிட்டாப்ல. திருடன் அடிக்கு பயந்துகிட்டு சொல்லிட்டான் போல. வில்லனோட அப்படியே அந்த வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு வீட்டுக்கே வந்து சேர்றாங்க. அதுக்குள்ள பொட்டி பிடிக்க கட்டிக்கிட்டு கிளம்பலான்னு பார்த்தா பையனா காணோம். பையனை தேடி அம்மா வெளியில போயிருப்பாங்க. மாமியார் மட்டும் தொக்கா மாட்டிக்கிச்சுங்க. மாமியார மிரட்டுறாங்க. அப்புறம் அங்க ஓடி விளையாண்டுட்டு இருக்கிற பையங்களை கூப்பிட்டு, ஓடி விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு பொண்ணையும் கூப்பிட்டு, இவங்க அம்மா ஒரு திருடி, என் போனை திருடி வச்சிருக்கா, பணம் கேட்டு மிரட்டுறா, இவங்க அம்மா ஒரு திருடின்னு இதை எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லிட்டு சாக்லேட் பணம் எல்லாம் நிறைய கொடுக்குறாருங்க. அந்த பையன் மூஞ்சி ஒரு மாதிரியா மாறி போயிடுச்சு. இதெல்லாம் ட்ரெய்லர், நாங்க காட்டுற ட்ரெய்லர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான்.
இல்ல. அந்த பக்கம் கட்சியில இவருக்கு பொருளாளர் பதவி கொடுத்து சால்வை பொத்தி மரியாதை செலுத்துறாங்க கட்சிக்காரங்க எல்லாம். கட்சி தலைவர், இவர் அமைச்சரோட அல்லக்கை, நம்ம வில்லன்னு எல்லா பேருமே துண்ட போட்டுட்டு ரொம்ப குஷியா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடியே ஏதோ பிராடத்தனம் பண்ணி நலத்திட்டத்துல இருந்து வர்ற பணத்தை அடிச்சு தான் நல்லா சம்பாதிச்சு இப்பெல்லாம் வந்திருக்காங்க போல. இப்போ அதெல்லாம் பத்தாதுன்னு இன்னும் பெருசா ஒரு நலத்திட்டத்தை அறிவிக்க போறாங்களா, அதுல இன்னும் லம்பா பணத்தை அடிக்க போறாங்களா. கட்சி தலைவர் உட்பட எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஏற்கனவே நம்ம மிரட்டி விட்டதுக்கு இந்நேரம் போனை கொடுத்துருக்கணுமேங்கிறாப்ல நம்ம இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்கிறார். இன்னும் போன் வரல, பட் ஓவரா ஆடிக்கிட்டு இருந்தவன் நேரம் அடங்கி போயிருப்பான்னு நினைக்கிறேன், இருக்கிற இடம் தெரியாம இருப்பான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னு பேசிட்டு இந்த பக்கம் திரும்பினா அவருக்கு கால் வருதுங்க. கால்ல பேசுறது யாரு, நம்ம ஹீரோயின் தான். எதுவும் பண்ணிடாதீங்க, இவங்களோட மாமியார போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்காங்க போல, அதனாலதான் நம்ம வெளில ரொம்ப தெம்பா தைரியமா பேசிட்டு இருக்கிறான். என் மாமியாரை விட்டுருங்கன்னு இந்த அம்மா கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்தா வலிக்கு வந்துட்டியா அப்படின்னு அவர் சந்தோஷப்படுறதுக்குள்ள கெக்க பக்கன்னு சிரிக்கிறா. எந்த உலகத்திலேயாவது எந்த மருமகளாவது மாமியாருக்காக இம்புட்டு அழுமா சீன் போடுமா, அறிவு வேண்டாம் அப்படிங்கிறா. என்ன வேணாலும் பண்ணிக்க, பதிலுக்கு நானும் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டுறா. என் ஏரியா பக்கம் வந்து என் வீட்டுக்கே வந்து என் புள்ளையே மிரட்டி தப்பு பண்ணிட்டேன், பதிலுக்கு நான் ஒரு சாம்பிள் காட்டட்டுமா அப்படின்னு சொல்ல, முடிஞ்சா வாடி பார்க்கலாம் அப்படின்னு நம்மால சவால் விட்டுட்டு கதவை திறந்தா உள்ள நிக்கிறா. என்னடான்னு பார்த்தா இவனோட வீட்லயே வேலைக்காரியா ஜாயின் பண்ணி இருக்கிறா போல. ஆளு மிரண்டு போயிட்டான். யாரு வே அப்படின்னு விசாரிக்க, பதிலுக்கு இந்த அம்மா இவர் யாரு, ஏதோ சேலை வைக்கிறது மாதிரி வந்து நிக்கிறாருங்கிறா. அவ அட என் புருஷன்னு வீட்டு முதலாளியம்மா அறிமுகப்படுத்தி வைக்குது. இவனுக்கு இதெல்லாம் பார்த்து நெஞ்சு வெளியே வந்துருச்சு வில்லனுக்கு. அடிக்கடி அவனுக்கு இந்த ஒரு பஃப் அடிக்கணும் போல. அதை காணமேன்னு அம்மாவும் பொண்டாட்டியும் அங்கேயும் இங்கேயும் தேடிக்கிட்டு இருக்க, பேக்ல இருக்குன்னு சைகை காட்டுவான். பேக்குள்ளதான் இருக்கு, இருந்தாலும் ரொம்ப நேரம் வம்புக்குனே தேடுவா. அப்புறம் கிடைச்சிரும். இதை கொடுக்கணுமா, முத வேலையா இன்ஸ்பெக்டருக்கு போனை போட்டு மாமியாரை விட சொல்லு அப்படின்னு சத்தம் போட, மாமியார் வேற வழி இல்லாம, மாமியாருங்கிற நம்ம பய வேற வழி இல்லாம இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி அவங்கள விட சொல்லிடுறாங்க. அப்புறம் தான் இவ பஃப் அடிச்சே வர்றா. நல்ல வேலை, உசுருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. அப்புறம் அங்கேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுல உட்காந்துட்டு வீட்டுல இருக்கிற அத்தனை லேசுமே அந்த நாகினி பாம்பை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க போல. பாம்பை பார்த்துட்டு இவ பாம்பு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க, அம்மா மகிழி உடனே என்னென்னமோ கூத்து நடக்குது. இவனுக்கு வெறுப்பா இருக்குது, என்னையா நடக்குது இங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கோவம் வெறுப்பு. அவ இல்லாத சமயம் அவளோட பேகை நோண்டி பார்ப்பான். பேகுக்குள்ள பாம்பு மாதிரி ரப்பர் பாம்பை வச்சு பிராங்க் பண்றா, பயமுறுத்துறா. அப்புறம் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட ஆபீஸ் ரூம் மட்டும் எப்பவுமே பூட்டியே இருக்கும் போல, ஒரு ரூம் மட்டும். அதை திறக்க போகும்போது இந்த அம்மா பார்த்துட்டு என்னடி பண்ற அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அது ஒண்ணுமில்ல, டெய்லி கூட்டிக்கிட்டு இருக்கிறேன், இந்த ரூம் மட்டும் கூட்டலையே, இன்னைக்கு கூட்டலான்னு பார்த்தேன், ஏன் பூட்டி கிடக்குதுன்னு விசாரிக்க, அவரோட ரூம் முடியாது, ஏதாவது முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருப்பா, அதெல்லாம் நோண்ட வேண்டாம், அதெல்லாம் திறக்க வேண்டாம், மீதி ரூமை கிளீன் பண்ணா போதும்னு மட்டும் முதலாளி அம்மா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் பொறுமை இல்லாம இன்ஸ்பெக்டரை திட்டிக்கிட்டு இருக்க, இன்ஸ்பெக்டர் ஆல்ரெடி டிராப்பை விரிச்சாச்சு, கண்டிப்பா வலையில விழும், பிடிச்சிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். உங்க லட்சணத்தை நாங்க பாத்துட்டு இருக்கிறோம்லன்னு நம்ம பய கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அமைச்சர் வேற அடிக்கடி போனை போட்டு அந்த லிஸ்ட்டை பாத்தியான்னு கேட்கிறாரு. அவனும் பார்த்தேன் வச்சேன்னு போய் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் ஊர்ல போகிக்கு முந்தின நாள் நினைக்கிறேன், சாரி அதுக்கு பேர் என்ன, ஏதோ ஃபங்க்ஷனுங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, ஒன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தான் மாமியார் கிட்ட கொண்டாட்டத்தின் போது ஒரு கேரக்டர் கொடுக்குறேன், டயலாக் கொடுக்குறேன், சூப்பரா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. நடிப்பை அரங்கேற்றுவதற்காக மாமியார் இப்போ வட்டி கொடுத்துட்டு இருக்கிறாருல, அந்த வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து இருக்குது சரக்க போட்டுக்கிட்டு. என்னடான்னு கேட்டா, ஒரு பெரிய பணக்காரன் நம்ம வில்லன் தான் மருமகளை வச்சிருக்கிறதாவும், அவளுக்கு டீனானு பேரை மாத்தி, பிஏவோட பேரு டீனானு பேரை மாத்தி வேலை கொடுத்து கூடையே வச்சிட்டு இருக்கிறான். இனிமே அவ எங்க உனக்கு பணத்தெல்லாம் கொடுக்க போறா, செட்டில் பண்ண போறா, என்னையும் அம்போன்னு விட்டுருவா, உன்னையும் அம்போன்னு விட்டுருவான்னு சொல்லி ஒரு அழுகைய போடுது. யாரவன், அவன் கம்பெனி எங்க இருக்குன்னு எல்லாத்தையுமே நம்மளால விசாரிக்க சொல்லிட்டான். கொஞ்சம் வாட்ச் பண்ணவும் சொல்லியிருக்கிறான் அடியாட்களை. இந்த பக்கம் இந்த கலர் கலரா பொடியை பூசிப்பாங்களே, இதுக்கு பேர் என்ன, ஹோலியா போலியா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் சிறப்பா கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ அமைச்சருக்கு போனை போடுறா. இவ போனை போட்டு நம்ம பிஏ மாதிரி பேசி தான் ஒரு தனியா ஒரு பிரான்சைஸ் கம்பெனி ஆரம்பிக்க போறதாவும், உங்க டிரான்சாக்ஷன் இந்த விஷயத்தை எல்லாம் அவர் சீரியஸாவே எதையும் கவனிக்க மாட்டேங்கிறாரு, அதனால வில்லனுக்கு இந்த மாதிரி ஒர்க்க கொடுக்க வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் கொடுங்க, நான் தனியா கம்பெனி நடத்துறேன் அப்படின்லாம் டீல பேசிட்டு இருக்க, சரிமா சொல்றமா அப்படின்னு அமைச்சர் போனை கட் பண்றாரு. அடுத்த நொடி நம்ம வயலை கூப்பிட்டு இந்த மாதிரி அவ சொல்றாடா வைக்கிறாடான்னு சொன்னதும் பிஏ மேல இவனுக்கு சந்தேகம் வருது, கோவம் வருது. சரி இதை நான் பாத்துக்கிறேன் வச்சுக்கிறேங்கிறா. அடிக்கடி என்கிட்ட ஹெல்ப்னு வர, நெக்ஸ்ட் டைம் இப்படி மாதிரி வரக்கூடாது, பார்த்து பொழைச்சுக்கோ போன்னு அனுப்பிச்சு வைக்கிறார். பொண்டாட்டி வேற அதே சமயம் போனை போட்டு முக்கியமான மேட்டர் ஓடியான்னு கூப்பிடுதுங்க. இவனு பயந்துகிட்டு வேகமா கிளம்பி வரான். இவன்ட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத அமைச்சர் ஓரளவு கெஸ் பண்றாப்ல. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஏதோ பெருசா மேட்டர் இருக்குமோ அப்படின்னு பதறிக்கிட்டு ஓடியாந்தா, ரொம்ப நாளா புள்ளத்தங்கள இல்ல, இந்த தடவை அவ கர்ப்பமா இருக்கிறா போல தெரியுது. அந்த நல்ல செய்தியை தான் பிராங்க் மாதிரி சொல்லியிருக்கிறா. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அந்த சந்தோஷத்துல அங்க இருக்கிற எல்லாரும் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதே மாதிரி ஒரு காலத்துல தான் புருஷனோட நம்ம ஹீரோயின் எவ்வளவு சந்தோஷமா குடும்பம் குட்டியோ நல்லா இருந்தாங்க, ஒரு பெரிய மாடி வீட்டுல எப்படி இருந்தா, அதையெல்லாம் நினைச்சு பாக்குறா. அவங்களுக்கு கல்யாணம் ஆனது, மாமியார் நல்லபடியா அமைஞ்சது, குழந்தை பிறந்தது,
நடந்தது, அப்புறம் ஒரு நாள் டாடா சொல்லிட்டு இவன் கிளம்புனதுன்னு பலசெல்லாம் பிளாஷ்பேக்ல வந்து போகுது. அப்புறம் ஹீரோட வீட்டுக்கே நம்ம PA டீனா வந்திருக்கிறா. அவ வந்து அந்த வீடியோ மேட்டர் சொல்லி விசாரிக்கிறா. அந்த வீடியோவை டெலிட் பண்ணு சொல்லிட்டு போய் சொன்னேன்ல, டெலிட் பண்ணவே இல்ல, என்னோட நிச்சயதார்த்தப்போ கேவலமா அந்த வீடியோவை எனக்கே அமிச்சேலன்னு இவ பேச, அந்த பையன் நீ மட்டும் என்ன ஒழுங்கா, அவன் இல்லன்னு சொல்லல, நீ மட்டும் என்ன ஒழுங்கா, எனக்கு போட்டியா கம்பெனி ஆரம்பிக்க போறமேன்னு பதிலுக்கு பேசன்னு 2 பேருக்கும் சண்டை அதிகமாயிடுச்சு. அதுக்குள்ள பொண்டாட்டி வந்ததுனால அவங்க அப்படியே நார்மல் மோடுக்கு வேற பேச்ச மாத்திட்டாங்க. அவ உடனே கோவத்துல கிளம்பி போறவள நிப்பாட்டி பொடியெல்லாம் பூசி விட்டு ஏதோ பேசிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். நம்ம இன்ஸ்பெக்டர் வேற இதுக்கு முன்னாடி இதையெல்லாம் செய்யறத பார்த்தா தனி ஆளா அவ செய்யறாப்ல இல்ல, பின்னாடி வேற யாரோ முக்கியமான ஆட்கள் இருக்காங்கன்னு அன்னைக்கு சொன்னது ஞாபகம் வருது. ஒருவேளை PA டீனாவும் நம்ம ஹீரோயினும் கூட்டோ அப்படின்னு கூட இவனுக்கு சந்தேகம் வருதுங்க. வீட்டுல பார்த்தா வீட்டுல ஒரு பொண்ணு மாதிரி நம்ம ஹீரோயின் வில்லனோட வீட்டுல ஐக்கியமாயிட்டா. அப்படின்னு பார்த்து பொட்டி பொட்டியா நிறைய ஃபைல்ஸ் வருதுங்க. எல்லாத்தையும் எடுத்து புருஷனோட அந்த ரூம்ல, ஒரு ரூம் பூட்டியே இருக்கும்ல, அந்த ரூம்ல எடுத்து பொட்டி பொட்டியா அடுக்குறாங்க. இதெல்லாம் அவரோட வேலை சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸுங்க அப்படின்னு பொண்டாட்டி சொல்லும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப காண்டாயி இன்னைக்கு நம்ம ஹீரோயினை போட்டு தள்ள சொல்லி இன்ஸ்பெக்டருக்கு ஒர்க் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா நம்ம இன்ஸ்பெக்டரும் சொல்லியிருப்பார். அன்னைக்குன்னு பார்த்து சும்மா இல்லாம இவ இன்னைக்கு ஃபங்க்ஷனுங்கிறதுனால ரொம்ப கலாட்டாவா இருக்கும், என்ன ரோடு வரைக்கும் கொண்டு வந்து இறக்கி விட முடியுமான்னு கேட்கும்போது வில்லனையே கொண்டு போய் இறக்கி விட சொல்றதா பொண்டாட்டி சொல்லியிருப்பா. வேற வழி இல்லாம டிரைவர் வேலையை பாக்குறான். பாத்தியா உன்னை கடைசியில டிரைவர் வேலை பண்ண வச்சுட்டேன் பாத்தியான்னு இந்த பொண்ணு பேசிட்டு போகும். இவங்க இப்படி பேசிட்டு போறத பின்னாடி இருந்து வட்டிக்கு விடுறாங்கல்ல, அந்த கேங்கு கவனிக்குதுங்க. மாமியார் சொன்னது சரிதான், இவன் தான் இந்த பொண்ணை வச்சிருக்கான் போலன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் சொன்னாப்ல ரோட்ல வந்து இறக்கி விட்டாச்சு. ஒரு ஆட்டோ பிடிச்சு அவ கிளம்பி போய்கிட்டு இருக்கா. இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த இடத்துல இறக்கி விட்டுருக்கேன், ஆட்டோல போய்கிட்டு இருக்கிறதா சொன்னதும் இன்ஸ்பெக்டர் பாருங்க ஒரு பெரிய வண்டியை ஓட்டிட்டு வந்து பாலத்துல போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோவை இடிச்சு தள்ளுறாரு. அவ்வளவு உயரத்துல இருந்து பாலத்துல தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சிருச்சு போலன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் பாருங்க நியூஸ்ல இந்த மாதிரி ஆட்டோ விழுந்து கிடக்குது, யாரு செத்தாங்களோ என்னவோன்னு நியூஸ்ல சொல்ல வில்லன் சந்தோஷப்படுறான். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல, ரொம்ப நேரம், ரொம்ப மணிக்கணக்கு கூட நீடிக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் நொண்டி நொண்டி நம்ம ஹீரோயின் வீடு வந்து சேர்ந்துட்டா. என்னன்னு கேட்டா சின்னதா ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றா. சின்னதாவா, என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, என்ன அவ்வளவு ஈஸியா கொல்ற முடியாது, நான் ஆல்ரெடி உன்னை படம் எடுத்துட்டேன், விடமாட்டேன் அப்படின்னு சொல்றா. என்ன தாண்டி உனக்கு வேணும்னு கேட்டா ஏற்கனவே 2 கோடி கேட்டால, இப்ப அது வேண்டாமா, 5 கோடி கொடுத்தாதான் உன்னை ஃப்ரீயா விடுவேன்னு மிரட்டுறா. கம்பெனி பக்கம் வந்தா சார் உங்களை பாக்குறதுக்காக யாரோ வந்திருக்காங்க, மீட்டிங் ரூம்ல உட்காந்து வைக்கிறதுக்காக யாரோ ஒரு ரிசப்ஷனிஸ்ட் சொல்றா. சரி இன்வெஸ்டர் யாரோ வந்திருக்காங்களா, கிளைண்ட் வந்திருக்காங்களா பாக்கலாமேன்னு நம்மளால ஆர்வமா ஓடியாருவார். உள்ள வந்து பார்த்தா நம்ம வட்டிக்கு வருவார். அவரு உனக்கும் டீனாவுக்கும் என்ன, டீனான்னு அவர் சொல்றது நம்ம ஹீரோயினை, உனக்கும் அந்த PA டீனாவுக்கும் என்னாச்சு ஏதாச்சுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ தான் வச்சிருக்கிறியாமே, ஏதோ காசு கொடுக்கணுமாமே, ஷேர் ஹீரோன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தியாமே, இங்க பாரு எனக்கு வர வேண்டிய பணம் 30 லட்சம் உங்ககிட்ட வசூல் பண்ண சொல்லி டீனா சொல்லிட்டா. டீனா குடும்பம் சொல்லிடுச்சு, ஒழுங்கா பணத்தை கொடுக்கல அவ்வளவுதான் பாத்துக்கன்னு துப்பாக்கியை காமிட்டு மிரட்டதான் ஆளு பயந்துடுறான். ஞாயிற்றுக்கிழமை வாங்க கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஞாயிற்றுக்கிழமை வர்றோம் டாடா சின்னு சொல்லிட்டு வட்டிக்கு வர கும்பல் கிளம்பிடுச்சு. அதே சமயம் இங்க ரயில்வே டிராக்ல வச்சு யாரையோ அடின்னு அடிச்சு அமைச்சர் பொழந்துகிட்டு இருக்கிறார். அமைச்சருக்கு மேட்டர் தெரிஞ்சு போச்சு போலங்க. அவரே கூப்பிட்டு என்னடா பிரச்சனைன்னு விசாரிச்சிருக்காரு. இவனும் நடந்த கூத்தெல்லாம் சொல்றான், மொபைல் இந்த மாதிரி மிஸ் ஆனதெல்லாம் சொல்றான், ஒரு பொண்ணு அதை எடுத்துக்கிட்டு மிரட்டுறதையும் சொல்றான். மிரட்டி எல்லாம் அது வேலைக்காக முடியாது, நானும் என்னென்னமோ விரட்டி பார்த்துட்டேன், அப்பயும் ஒன்னும் வேலைக்காகலன்னு சொல்ல, சரி அந்த பொண்ணுக்கு குடும்பம் குட்டி ஏதாவது இருக்கான்னு கேட்டா ஒரு மாமியார் ஒரு பையன் இருக்கிறதா சொன்னதும் அவ்வளவுதான், பையனை தூக்குனா சரியா போயிடும்னு ஐடியா கொடுக்குறாரு அமைச்சர். மாமியாரை தூக்கி உன் பேரை எந்த ஸ்கூல்ல படிக்கிறான் அப்படின்னு விசாரிச்சு பேரை எங்கன்னு கேட்க தொப்பி போட்டு வரவன அந்த அம்மா காட்டுதுங்க. உடனே தொப்பி போட்டு வர அந்த பையனை தூக்கிடுறாங்க. அந்த அம்மாவை இறக்கி விட்டு பையனை கடத்திட்டு அவங்க கிளம்பிட்டுறாங்க. மேட்டரை கேள்விப்பட்டு இவ பதறிக்கிட்டு ஓடியாரா. யாரும் இல்லாத பழைய ரயில் பெட்டியை கிடக்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வர சொல்லிருக்காங்க. வந்தாச்சு. புள்ளை எங்கன்னு கேட்க பக்கத்துல பெட்டிகளுக்கு பக்கத்துல ஏதோ சவுண்டு கேட்டதும் இவ பெட்டி பெட்டியா ஓடிக்கிட்டு இருக்கிறா. அங்கங்க இவங்க அந்த பொண்ணுகிட்ட உரண்டு இழுக்கிறது, அடிக்கிறது, ஒரு கட்டத்துல அடிச்சு கண்ணாடியை உடைச்சு வெளியில தள்ளுறதுன்னு ரொம்ப கோரமா வெள்ள முகத்தை இப்ப ஒரிஜினலா காட்டிக்கிட்டு இருக்கிறான். அது பார்த்தாதுன்னு கழுத்தை பிடிச்சி வேற நெரிச்சிட்டு இருக்கிறான். அமைச்சர் அங்கதான் இருக்கிறார், வந்திருக்கிறார். டீனாவை கூட்டிட்டு வர சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லிருப்பாங்க போல. இன்ஸ்பெக்டர் டீனாவையும் கூட்டிட்டு இங்க வந்துட்டாருங்க. இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து கூட்டு பண்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க 2 பேரும் தான் சொல்லும்போது டீனாக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்னும் பிடிபடல. ஆனாலும் டீனாவோட கையை பிடிச்சு நீங்க சொல்லிதான் இந்த ஃபேன் இந்த அவனோட போன்ல இவ்வளவு மேட்டர் இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் தான் அந்த போனை நான் தூக்குனேன். அந்த போனை வச்சு தான் நம்ம இவ்வளவு காரியத்தை சாதிச்சிருக்கிறோம் அப்படி இப்படின்னு டீனா கிட்டேயே சொல்றா. டீனாக்கு ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது போன்ல நிறைய டீடைல் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம அமைச்சரோட பதவிக்கு கூட நீ ஆசைப்பட்டவன் தானே, வாய்ப்பு கிடைச்சா அமைச்சரையே மாட்டி விட்டுருவோம்னுலாம் நீ பேசியிருக்கிறல்ல, அதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் வச்சிருக்கிறேன்னு இந்த அம்மா சொன்னதும் அமைச்சருக்கு சாக்காகுதுங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இவங்க பண்ண பிராடுத்தனத்துல அந்த நலத்திட்டங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு பணத்தை களவாடு பண்ணிருப்பாங்கல்ல, அதற்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே எப்பயோ அமைச்சர் அழிக்க சொல்லியிருப்பார். ஆனா அதெல்லாம் அழிக்காம இன்னும் வீட்டுல இவரோட ஒரு ரூமுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறதா இந்த பொண்ணு எடுத்து சொல்ல அமைச்சரே இப்போ இவளோட பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டார். இவன் ஒரு பாம்பு, இவன் கொத்தாம விட மாட்டான், இவனை கொல்லுகன்னு சொன்னதும் அவரே சட்டையை பிடிச்சிட்டார் பாத்துக்கங்க. ஆனாலும் அவன் பயப்படாம சட்டையை விடுங்க சார், என்ன ஒழுங்கா, ஆமா ப்ரூஃப் எல்லாமே நான் இன்னும் பத்திரமா தான் வச்சிருக்கிறேன், ஏன்னா ஒரு கால்
நாள் நான் மாட்டி ஜெயிலுக்கு போனா நான் மட்டும் தனியா போக மாட்டேன், மொத்தமா எல்லாரும் சேர்ந்து போவோங்கிறதுக்காகத்தான், ஒரு சேஃப்டிக்காகத்தான் அப்படின்னு அசால்ட்டா பேசிட்டு இருக்கான். எல்லாம் இவளை பார்த்த பிறகு வந்த வேண அப்படின்னு இவன் புலம்பும் போது, பார்த்த பிறகு இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வேண ஆரம்பமாயிடுச்சுன்னு அந்த பொண்ணு சொல்லுதுங்க. இந்த கூத்தெல்லாம் நடக்கிறது சில நாட்களாகத்தானே, 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லும் போது அவர் முழிக்கிறார். கட் பண்ணி இப்போ நாம பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல பாராபங்கி அக்ரிகல்ச்சர் பேங்க்னு ஒரு கூட்டுறவு வங்கி, விவசாயிகளோட பணத்துல ஆளாளுக்கு சிறுக சிறுக சேர்த்த பணத்தெல்லாம் போட்டு ஒரு பேங்கை உருவாக்கி இருக்காங்க. அந்த பேங்குக்கு மேனேஜரா இருக்கிறவர் தான் நம்ம ஹீரோயினோட புருஷன், நம்ம படத்தோட ஹீரோ. அந்த விவசாய வங்கியோடைய கூட்டுறவு வங்கியோட மேலாளர், பேங்க் மேனேஜரா இருந்திருக்கிறார். அப்ப நம்ம டீனா அவ ஏதோ ஒரு விவசாயிகளுக்காக நாங்க ஒரு ப்ரோக்ராம் பண்றோம், அதுக்கு எங்களுக்கு இவ்வளவு கடன் வேணும்னு வந்து நிக்கிறா. 2 கோடியோ 3 கோடியோ கேக்குறாங்க. திட்டமெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா இவ்வளவு பெரிய பணத்தை நாங்க இது வரைக்கும் கடனா கொடுத்தது இல்ல. நாங்க ஏதோ விவசாயிகள் போட்டிருக்கிற பணத்தை வச்சு வங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் விவசாயம் சார்ந்த ஏதோ ஒண்ணு பண்ணணுங்கிறீங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், விவசாயி கிட்ட கேட்டு முடிவெடுக்கிறதா சொல்ற. அப்புறம் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் ஓகே ஆன பிறகு அவங்க கிட்ட நிறைய இடத்துல கையெழுத்து வாங்கிட்டு லோன் அமௌண்ட்டையும் செட்டில் பண்றாங்க, டீனாவையும் டீனாவோட அந்த ப்ராஜெக்டையும் நம்பி. அப்ப நம்ம ஹீரோயின் தான் அவளுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பா. ஆனா அதுக்கு பிறகுதான் தெரியும் அது ஒரு பிராடுத்தனம் பண்ண கூட்டம்னு. பேங்க்ல இந்த மாதிரி வேற வேற பேர்ல போய் கடனை வாங்கி கட்டாம ஒளிஞ்சுக்கும். இந்த கூட்டத்துக்கு நம்ம அமைச்சரோட உடந்தையும் காரணம். அந்த காலகட்டத்தில் அவர் அமைச்சர் இல்ல, அரசியல் அப்பதான் தலையெடுத்துட்டு இருந்திருக்கிறார். கடனை வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க போல. விவசாயிங்க ஏதோ 5-10 எடுக்க வந்தா கூட அங்க பேங்க்ல பணம் இல்ல. அவங்களுக்கு கடன் கொடுத்ததுல உனக்கு எவ்வளவு கமிஷன் கொடுத்தாங்க அவங்க அப்படின்னு விவசாயிகள் எல்லாம் கோவப்படுறாங்க. அப்படிலாம் இல்லங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, அவசரமா கேட்கிற ஆட்களுக்கு நான் வட்டிக்கு வாங்கி கூட பணம் கொடுக்குறேன், மீதி ஆட்களுக்கு எப்படியாவது செட்டில் பண்றேன்னு டைம் வாங்கி இருக்கிறார். அப்புறம் நம்ம வட்டிக்கு விவரட்ட போய் அவசரமா விவசாயிகள் பணம் வேணும்னு கேட்டவங்க ஒரு 20 லட்ச ரூபாய் தேவைப்படுது போல சில பேருக்கு, ஒரு 20 லட்ச ரூபாய் வட்டிக்கு வாங்கியிருக்கிறார். வட்டிக்கு விடுறவன் பணம் கரெக்டா வந்துடணும், வட்டியோட வந்துடணும் சொல்லி தான் கொடுத்துருக்கிறாப்ல. 2 கோடிக்கு மேல கடன் கிடக்கு. இந்த 20 லட்சத்தை வச்சு என்ன பண்ண முடியும்னு பொண்டாட்டி கேட்டாலும் அவசர தேவைன்னு சொன்னவங்களுக்கு கொடுத்துடலாம், அப்புறம் மத்த பிரச்சனையை பாத்துக்கலாம்னு பேசியிருக்கிறார். ஆனா அடுத்த நாள் காலையில பார்த்தா அவசரம்னு சொல்லிக்கிட்டு இருந்த சில விவசாயிங்க தூக்குல தொங்கிட்டாங்க. அதை பார்த்த மத்த விவசாயிகளுக்கு கோவம். எப்ப பார்த்தாலும் விவசாயி மட்டும் தான் தூக்குல தொங்கணுமா, ஏன் ஒரு பேங்க் மேனேஜர் தூக்குல தொங்கினா ஆகாதா, இன்னைக்கு ஒரு கை பாத்திரணும், அவன் சாவு நம்ம கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவப்பட்டு கிளம்புறாங்க. அதே சமயம் போலீஸ் வீட்டுல சோதனை போட்டு 20 லட்ச ரூபா ரொக்கப்படம் இருந்ததை இங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுவும் அந்த விவசாயிகளுக்கு போய் சேரல. விவசாயிகள் அடிச்சு நொறுக்கலான்னு பேங்க் பக்கம் வந்து சட்டரை திறந்தா உள்ள நம்ம மேனேஜர், நம்ம ஹீரோ தூக்குல ஆல்ரெடி தொங்கிட்டாப்ல. அவர் நல்லவன், நல்ல மனுஷங்கிறதுனால இத துக்கம் தாங்காம தூக்குல தொங்கிட்டான். அதுக்கு பிறகு இந்த 20 லட்ச ரூபா கடன், அதோட வட்டி, அதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் அவங்க இருந்த வீடு, அதை கூட அடமானம் வச்சு விவசாயிகளுக்கு பணத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாத்தையும் இழந்து சிட்டி பக்கம் வந்திருக்காங்க. அந்த டீனாங்கிறவ யாரு என்னன்னு சர்ச் பண்ணி பார்த்தா அவ இந்த மாதிரி சீட்டிங் பண்ற குரூப்ங்கறத இவ தெரிஞ்சுக்கிறா. அப்புறம் அவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க ஏது இருக்காங்கறத சோசியல் மீடியாலயே கண்டுபிடிச்சு அவங்க கம்பெனி அட்ரஸை கண்டுபிடிச்சு அதே கம்பெனில ஏதோ வேலை பார்க்கறாப்புல வேலைக்கு ஜாயின் பண்றா. அங்க பிஏவும் நம்ம வில்லனும் கான்டாக்ட்ல இருக்கிறத புரிஞ்சுக்கிறா. ஒரு நாள் பிஏவை கூட்டிட்டு கார் பார்க்கிங் ஏரியா பக்கம் அந்தாலும் போகும்போது பின்னாடியே போய் எல்லாத்தையும் இவ கவனிக்கிறா. இந்த கூத்த வில்லன் வீடியோ வேற எடுத்து வச்சிருந்திருப்பான். சோ மொபைல்ல வீடியோ இருக்குங்கிறதையும் அவ தெரிஞ்சுக்கிறா. அப்புறம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்போம்ல, ஒரு ஆட்டோ இவங்களோட காரை இடிச்சு கொஞ்சம் அமைச்சரை பார்க்கும்போது கொஞ்சம் லேட் ஆயிரும். லேட் ஆகுது நீங்க போங்கன்னு நம்ம டீனா கூட சொல்லியிருப்பா. ஆக்சுவலா அந்த ஆட்டோவை இடிக்க வச்சதை இவ தான். அங்கேயே அந்த மொபைலை திருடுவதற்கான முயற்சி நடக்கும். பட் அதுக்குள்ள கதவை திறந்து போனை எடுத்துட்டு அவன் கிளம்பியிருப்பான். அப்புறம் தான் சரி மெட்ரோ ஸ்டேஷன்ல வச்சு அந்த போனை ஆட்டைய போடலாமேன்னு இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. இதுக்கு ஒரு 4-5 பேர் இவளுக்கு ஹெல்ப் பண்றாங்க, உடந்தையா கூட இருக்கிறாங்க. அவ்வளவு ஸ்கெட்ச் போட்டு அந்த மொபைலை தூக்கி இருக்கிறதா இவ சொல்றா. அட பாவமே, இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பழிவாங்கிற படம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாம போச்சே அப்படிங்கிறாரு நம்ம வில்ல. அமைச்சரே கேட்டீங்கல்ல, அந்த நலத்திட்டத்துல கூட நீங்க என் கூட தொடர்புல தான் இருந்தீங்க. நம்ம பண்ண எல்லா டீலிங்கோட ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. அதனால இந்த விஷயத்துல என் கூட நீங்க ஒத்து போனீங்கன்னா இவங்களோட சோழியை முடிச்சு விட்டுட்டு நாம அடுத்த வேலையை பார்க்கறது கிளம்பிடலாம், கை கொடுங்கன்னு கேட்க அமைச்சரும் எல்லாத்தையும் மறந்து கை கொடுக்கிறார். இன்ஸ்பெக்டரை பார்த்து, இன்ஸ்பெக்டர் அவளை சுட்டு கொன்னுடுங்க அப்படின்னு சொன்னதும் இன்ஸ்பெக்டரும் துப்பாக்கி எடுக்கிறார். ஆனா துப்பாக்கியை இந்த பக்கம் வைக்காம வில்லனை நோக்கி காட்டுறார். வில்லனுக்கு ஷாக், என்ன இன்ஸ்பெக்டரும் மாறிட்டாப்லையேன்னு. டேய் என் சைடுல ஒரு பிளாஷ்பேக் இருக்குடா சொல்லட்டுமா அப்படின்னு பிளாஷ்பேக்கு இவரும் போறாப்ல. அந்த விவசாயிகள் பல பேர் கடன் வாங்கி பாதிக்கப்பட்டு சூசைட்ல கூட பண்ணிக்கிட்டாங்கல்ல, அப்படி இறந்து போனவங்கள ஒருத்தர் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு வேண்டப்பட்டவர், அண்ணனோ யாரோ. அதே மாதிரி பேங்க் மேனேஜருக்கு அதுல அந்த குத்தத்துல சம்பந்தம் இல்லங்கிறதும் அவருக்கு தெரியும். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாங்க, என் புருஷனை காப்பாத்துங்க வைங்கன்ட்டு. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள புருஷன் சூசைட்ல தொங்கிடுறான், அவரோட ரிலேட்டிவ் இறந்து போயிடுறாங்க. சோ பாதிப்பு அவருக்கும் இருக்குது. இவ ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்து இதெல்லாம் நாங்க பண்ண போறேன்னு என்கிட்ட சொல்லும்போது நானும் அவங்க கூட இருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு அவங்க திட்டத்துல ஆரம்பத்துல இருந்து கூட இருக்கிறது நம்ம இன்ஸ்பெக்டர் தான் போல. எல்லா இடத்துலயும் இவங்க ரகசியமா பாத்துக்கிறதும் சிரிக்கிறதும் கண்ணடிக்கிறதும் இதை எதையுமே நமக்கு காட்டல, வில்லனும் கவனிக்கல. அந்த ஆட்டோ அடிச்சு தள்ளனாப்ல இல்ல, அதுல கூட பாருங்க வண்டியில இவளையும் ஆட்டோ டிரைவரையும் ஏத்தின பிறகு வெறும் ஆட்டோவை தான்
தள்ளி விட்டுருப்பார். எல்லாம் அவங்கள நம்ப வைக்கிறதுக்காகத்தான். அதே மாதிரி இவங்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதா தனக்கு நோக்கம்னா போனை எடுத்த 2 நாள்ல அந்த பணத்தை என்னால வாங்கியிருக்க முடியும். ஆனா உன் நிம்மதியை கெடுக்கணும். நாங்க எப்படி நிம்மதி இல்லாம சில நாட்கள் அலைஞ்சோமோ அதே மாதிரி நீயும் நிம்மதி இல்லாம சில நாட்கள் அலையணுங்கிறதுக்காகத்தான் இப்படி அலைய விட்டதா எடுத்து சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் கரெக்ட். கடைசியில உன் புள்ள இப்ப சாக போறான், தள்ளி விட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, தள்ளி விட்டு பாரு, அப்புறம் அவங்க அப்பனுக்கு நீ பதில் சொல்ல வேண்டி இருக்குன்னு சொல்லும் போதுதான் யாரா அவங்க அப்பன்னு பார்த்தா நம்ம வட்டிக்கு வரவருங்கிட்டு வந்துட்டு இருக்கிறார். அதுவும் பல பேரோட பல துப்பாக்கிகளோட. அமைச்சரே ஆடி போறாரு. ஆடி இனியா நடக்குதுங்கன்னா நம்ம மாமியாரு நம்ம ஹீரோயினோட புள்ள எல்லாம் அங்கிட்டு இருக்காங்க. புள்ள தொப்பி போட்டுருக்கான். இவனைத்தானே மாமியார் அப்ப ஸ்கூல்ல காட்டுச்சுன்னு பார்த்தா அன்னைக்கு தொப்பி போட்டுட்டு வந்தவங்க 2 பேர். பின்னாடி தொப்பி போட்டு வந்தது நம்ம வட்டிக்காரனோட பையன். அவனை மாமியாரு கை காட்டி விட்டுருச்சு. மாஸ்க கலட்டின பிறகு வட்டிக்கிறவரோட பையனு தெரிய வந்ததும் இவங்க ஆடி போறானுங்க. ஆளை மாத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்க போல. வந்தவர் பயங்கர கலாட்டா பண்ணி பையனை காப்பாத்துறாரு. அப்புறம் என் பையனை தூக்குறேன், இவனை சுட்டு கொண்டுடுவேன்னு கிளம்பும் போது அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. நடக்கிற இந்த கூத்து எல்லாத்தையுமே லைவ்ல போட்டு விட்டு அந்த பக்கம் போலீஸ் சிபிஐ எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குதான். இந்த விஷயத்தெல்லாம் கேட்டாச்சு. ஆல்ரெடி இவன் வீட்டுக்கு போய் அந்த ரகசிய அறைக்குள்ள டாக்குமெண்ட் எல்லாம் வச்சிருக்கான்ல, அமைச்சர் சம்பந்தப்பட்ட ஃபைல் எல்லாம், அதையுமே கூட இந்நேரம் சிபிஐ ஆட்கள் எடுத்திருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் மாட்டினாங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் பயபுள்ள என்ன பண்ணணும் தெரியாம பக்கத்துல நம்ம ஹீரோயினை நோக்கி ஓடிய அந்த ஹீரோயினோட புள்ளைய பணைய கைதியா பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. தண்டவாளம் இருக்குங்கிறதுனால வசதியா தண்டவாளத்துல அந்த புள்ளைய படுக்க போட்டு ட்ரெயின் வரட்டும் ஏத்தட்டும், நரகம்னா என்னன்னு நான் காட்டுறேன்னு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கிறான். இவ பதறிக்கிட்டு ஓடியார வரும்போது துப்பாக்கி காமிச்சு சுற்றுவேன்னு மிரட்டுறான். இதையெல்லாம் எல்லாரும் பாருங்க, எல்லாரும் நரகத்துக்கு வாங்கன்னு நம்ம பைய காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயினோட நல்ல நேரமோ என்னவோ ட்ரெயின் பக்கத்து டிராக்குக்கு போக வேண்டிய ட்ரெயின் போல லாஸ்ட் மினிட்ல டிராக் மாதிரி நம்ம வில்ல இருக்கிற டிராக் பக்கம் வந்துருது. இதை வில்லன் எதிர்பார்க்கல. அடிச்சு தூக்குனதுல சம்பவ இடத்துல வில்லன் செத்து போயிட்டான். புள்ள காப்பாத்தப்பட்டாச்சு, நல்ல வேலை. அப்புறம் இந்த நியூஸை பத்தி பேப்பர்ல தலைப்புச் செய்தியாவே வருதுங்க. நிச்சயத்தை வரைக்கும் போய் டீனா அரசு செய்யப்பட்டது, அமைச்சரோட பதவி போனது, அவங்க கட்சி தலைவரோட பதவி போனது, அவங்க மேல இப்ப கேஸ் நடக்கிறது, அவங்கள பிடிச்சி ஜெயில போடுறது, இதுக்கெல்லாம் துணையா இருந்தது நம்ம இன்ஸ்பெக்டரும் நம்ம ஹீரோயின் தான் எல்லாமே நியூஸ்ல வருது. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து இந்த பணத்தை பறிச்சு அந்த விவசாயிகளுக்கு பணத்தை எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. இழந்த இவர்களோட அந்த அடுக்குமாடி வீடு இவர்களுக்கே திரும்ப கிடைச்சிருச்சு. கிடைச்ச பணத்துல அந்த 20 லட்ச ரூபாய் வட்டி கொடுத்தாப்ல அவரோட கடனையும் செட்டில் பண்ணிட்டாங்க, வீட்டையும் மீட்டுட்டாங்க. மறுபடியும் பழைய வீட்டுக்கு வந்து நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பை நிறைய கொஞ்சம் பணத்தை வில்லனோட பொண்டாட்டிக்காகவும் அம்மாவுக்காகவும் அவங்க வீட்டு வாசல கூட வச்சுட்டு வந்திருக்கா. ஏன்னா வில்லன் பண்ண தப்புக்கு அவன் செத்து போனான். ஆனா பிறக்க போற புள்ள என்ன தப்பு பண்ணுச்சு, இல்ல வெகுளியா இருக்கிற அந்த பொண்டாட்டி என்ன தப்பு பண்ணுச்சு, அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு பணத்தையும் கொடுத்திருக்கான்னா இவ ரொம்ப நல்லவதான்னு சொல்லலாம். சூப்பர்ல. கடைசியில இப்பேற்பட்ட ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கல. இல்ல நல்லா இருந்ததா? வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க. நீங்களும் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடிக்கடி எந்த சேனல்ல என்ன படம் போடுறோம் அதோட லிங்க் எல்லாத்தையும் கொடுப்போம். நீங்களும் மிஸ் பண்ணாம யூடியூப்ல வீடியோ பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். வாட்ஸ்அப்லயே உங்களால பார்த்துட முடியும். ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.